ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி அப்படியே ஒரு சில்லுன்னு சாக்லேட் காஃபி குடிச்சிட்டு அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக அது சாக்லேட் மில்க் இது. நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்வீட்டியாக செம்மையாக இருக்கும். அதனால் அதை அப்படியே குடிச்சிட்டேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வந்துட்டு ஆரஞ்சு கட் பண்ணேன். ஆரஞ்சு வந்து நல்லா சால்ட் போட்டு சாப்பிட்டா கட் பண்ணிவிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அது கட் பண்ணி நான் சாப்பிட்டேன். அடுத்து வந்துட்டு நம்ம தோஃபு வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வந்து ப்ரொக்கோலி, கேரட்டு, செசமி சீடு, அப்புறம் ஆனியன், மஷ்ரூம் அதெல்லாம் போட்டு ஒரு ஆஃப் குக்கில் அப்படியே பெரட்டிகிட்டே எடுத்து சாப்பிட்டோம்னா செமையாக இருக்கும். அதுவும் இல்லாத அது வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் வந்துட்டு இன்றைக்கி கம்பு, தெனை, ரைஸு 3மே ஒவ்வொரு கப் போட்டு ரைஸ் வச்சுருக்கேன். அது கூட இந்த காய் ப்ளஸ் வந்துட்டு யோகர்ட்டு இதெல்லாம் தான் இன்றைக்கி சாப்பாடே அதுதான். அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு வந்துட்டு சப்பாத்தி, பட்டாணி குருமா இதுதான் இன்றைக்கி. அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக இருக்க வேண்டியது. ஓகே, நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். அப்படியே அதையும் கேளுங்க. ஒரு அழகான கடற்கரை. அங்கே வந்துட்டு ஒரு வயசான முதியவர் இருக்கிறாரு. அவர் வந்து பார்க்கறக்கு ரொம்ப பக்தியாக நல்லா அப்படியே அவரை பார்த்தாவே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வரும். ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறார் அவர். அப்போது அந்த கடற்கரையில் ஒரு சின்ன பையன் மீன்ஸ் ஒரு 16, 17 வயசு இருக்கிற பையன் வந்துட்டு அந்த வழியாக நடந்து போயிட்டுருக்கிறான். அப்போது அவன் வந்துட்டு அந்த பெரியவரை பார்க்குறான். அவரை பார்த்தோன்னும் இவர் பார்த்தா எனக்கு வந்துட்டு ஏதோ இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் போல ஒரு ஃபீல் ஆகுது. சரி, நான் போய் அவர்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போய் பேசுகிறான் அவர்கிட்ட. அவர் வந்துட்டு இந்த பையன்கிட்ட பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, உன் பேர் என்ன எல்லாம் கேட்டுட்டு, இந்த கடற்கரையோட ஸ்பெஷல் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாதுங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையன். இந்த கடற்கரையில் வந்துட்டு சிற்பிகள் நிறையா இருக்கும். அந்த சிற்பிகளில் உன் பேரை எழுதின சிற்பியும் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படிங்கய்யா சிற்பி இருக்கும், சரி அதில் நம்ம பேர் எப்படி அதில் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறாரு, அதுதான் இங்கே உள்ள ஸ்பெஷாலிட்டி. அதனால் அந்த மாதிரி ஒரு சிற்பி உன் பேர் எழுதியிருக்கிற சிற்பி வந்து உன் கைக்கு கிடச்சிது அப்படின்னா நீ வந்து ரொம்ப லக்கியான பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு. இவனுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. அப்படியா, அது நம்மளுக்கு கிடச்சிட்டா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்ல, நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும், நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் ஹாப்பியாக. அப்போ வந்துட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு, சரி நீ போய் அந்த சிற்பியை வந்துட்டு தொலைவை பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகிறான். ஓகே, இன்றைக்கி அப்படியே எடுத்துடணும் எப்படியாச்சும் நம்ம பேர் உள்ள சிற்பின்னு சொல்லிட்டு போகிறான். போயிட்டு ரொம்ப தொலைவுறான். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தொலைவுறான். ஒரு மணி நேரம் நல்லா தொலைவுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாகி வந்து அப்படியே உட்காந்துடுறான். உண்மையிலேயே பேர் எழுதின சிற்பி இங்கே இருக்குமா, இல்லை வந்துட்டு பொய் சொல்கிறாங்களோ என்னன்னு தெரியல. அவனுக்கு ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறம் உண்மையிலேயே இந்த பெரியவர் வந்துட்டு உண்மை தான் சொல்கிறாரா இல்லை பொய் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு 2வது டவுட் வருது. 3வது வந்துட்டு அப்படியே இருந்தாலும் அது நமக்கு கிடைக்குமா, இவ்வளோ சிற்பிகள் இருக்கே, அத்தனை சிற்பிகள் நாம் எங்கே போய் நம்ம பேர் போட்ட சிற்பி எப்படி போய் நம்ம கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு ஒரே சந்தேகம் அவனுக்கு. அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்குறான். அப்போ அந்த பெரியவர் வந்து கேட்குறாரு, என்னப்பா நீ சிற்பி கண்டுபிடிச்சிட்டியா, வந்து உட்காந்துட்டேன் இங்கே கொடுப்பாப்போம் அதை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க ஐயா, நான் கண்டுபிடிக்கல, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருது. உண்மையிலேயே நம்ம பேர் போட்டிருக்குமா, அப்படியே போட்டிருந்தாலும் அது நம்மளுக்கு கிடைக்குமான்னு எனக்கு மாற்றி மாற்றி வந்துட்டு எனக்கு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கிட்ட சொல்கிறான். அந்த பெரியவர் அவர் வந்துட்டு சிரிச்சுட்டே அவர் கையை நீட்டுறாரு. கையில் பார்த்தா இவன் பேர் எழுதுன சிற்பி வந்துட்டு அவர் கையில் இருக்குது. தம்பி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஓகே உங்கள்கிட்ட எப்படி கிடச்சிது, நீங்கள் எனக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டிங்களா, கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் தரமாட்டேன், இது நான் கண்டுபிடிச்சது,
நீ தான் கண்டுபிடிக்கணும். உன் பேர் போட்டதை நீ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அது வந்துட்டு வேலை செய்யும்னு சொல்லிட்டு சிற்பியை வந்துட்டு தூக்கி எறிஞ்சிடுறாரு தூரமாக. அதுக்கப்புறம் என்னடா நம்மளுக்கு கை கெட்டினது வாயை கெட்டாத மாதிரி இப்படி காணாம போயிடுச்சே, மறுபடியும் எங்கே போய் தொலைவுறது நம்ம இப்படி இவ்வளோ சிற்பிகளில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீ போய் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வான்னு சொல்லிடுறாரு. அவர் கிளம்பிடுறாரு மறுபடியும். போயிட்டு போகிறான். போயிட்டு மறுபடியும் தொலைவுறான். ரொம்ப தொலைவுறான். இப்போ வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கிட்ட தொலைவிட்டு இருக்கிறான். தொலைவிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஓகே அப்படின்னு தொலைவிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுறான். கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த பெரியவர் வந்துட்டு கொஞ்சம் தூரமாக அவங்க வந்து உட்காந்துருக்குறாரு. அவரை போய் பார்க்குறான். இந்த மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டேன்யா, இங்கே பாருங்கள் என் பேர் போட்ட சிப்பி எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி நீ கண்டுபிடிச்சேன்னு இவ்வளோ சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை முன்னாடி எனக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சு, இந்த மாதிரி இவ்வளோ கடற்கரையில் இருக்கிற சிப்பி நம்ம பேர் போட்ட சிப்பி இருக்குமா? அப்புறம் நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களா? ஒரு வேளை அப்படியே இருந்தாலும் நமக்கு கிடைக்குமான்ற டவுட் இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு என் பேர் போடுற சிற்பியை காமிச்சிங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த டவுட்டு தீர்ந்துருச்சு. கண்டிப்பாக நம்ம பேர் போட்ட சிற்பி இங்கே இருக்குது. ஆனால் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் தான் நம்ம வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தொலைவினேன். இப்போ எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, நம்ம வந்துட்டு ஒரு முயற்சி பண்ணோம்னா நம்ம வந்து சந்தேகப்படக்கூடாது. அப்படி சந்தேகப்பட்டோம்னா நம்ம கைக்கு வந்து அது சேராது. நம்ம முழு மனசோட எந்த ஒரு வேலையில் வந்து இறங்குறோமோ அந்த வேலை வந்து வெற்றிகரமாக நடக்கும். அதனால் நம்ம வந்துட்டு எந்த விஷயத்தையும் சந்தேகப்படாமல் கண்டிப்பாக இது நடக்கும், நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சி நம்ம அந்த வேலையை செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். முதல்ல நம்ம மேலே வந்து நமக்கு நம்பிக்கை இருக்கணும். அதனால் நாம் செய்கிற வேலையை நம்பிக்கையோடு செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். நல்லதே நடக்கும். கதை கேட்டிங்களா? நல்லா இருந்துச்சா? இந்த வேர்ட்ஸ் வந்து இப்போ நான் புதுசாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் டெய்லியும் வந்துட்டு நோட்டில் ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதிட்டுருக்கேன். இந்த வேர்ட்ஸ் நான் எழுத ஆரம்பிச்சதுலேருந்து வீட்டில் பிள்ளைங்களும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னோம்னா செஞ்சோம்னாலும் சரி, நமக்கு வந்து தப்பு பண்ணாங்கனாலும் சரி, உடனே வந்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. சாரி, ஐ லவ் யூ, தேங்க்யூ அந்த மாதிரி. இந்த வேர்ட்ஸ் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என் பிள்ளைங்கக்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதனால நான் வந்துட்டு இப்போ கண்டினியூவாக இதை நான் வந்து எழுதிட்டுருக்கேன் நான். தேங்க்யூ.